பிரதீப் ரங்கநாதன் இப்போது வளர்ந்து வரும் ஹீரோக்களில் ஒருவராக இருக்கிறார். அவரது தோற்றம், நடிப்பு, டயலாக், டெலிவரி அனைத்துமே ரொம்பவே சிம்பிளாக இருப்பதால் ரசிகர்களிடம் எளிதாக கனெக்ட் ஆகிவிட்டார். இப்போது அவர் விக்னேஸ்வரனின் இயக்கத்தில் LIC படத்தில் கமிட் ஆகி நடித்து வருகிறார். அடுத்ததாக ஓமை கடவுளை படத்தின் இயக்குனர் அஸ்வத் இயக்கத்தில் நடிக்கிறார். இந்த கதை சிம்புவுக்கு சொல்லப்பட்டதாக ஒரு தகவல் ஓடியது. லவ் டுடே திரைப்படம் இளைஞர்களை குறிப்பாக 2K கிட்ஸை வெகுவாக கவர்ந்து விட்டதாலும் காதலர்களுக்குள் நடக்கும் மோடலையும் கூடலையும் தற்காலத்திற்கேற்ப காட்சி படுத்தி இருந்ததாலும் மெகா ஹிட் ஆனது. ரசிகர்கள் கூட்டம் கூட்டமாக திரையரங்குகளுக்கு சென்று திரைப்படத்தை ரசித்தனர். மேலும் படம் திரையரங்குகளில் 100 நாட்கள் ஓடி சாதனை படைத்தது. அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் நடிக்கிறார். பிரதீப் ஆண்டனி படத்தை AGS நிறுவனம் தயாரிக்கிறது. இப்படத்தின் அறிவிப்பு வீடியோ நேற்று வெளியாக பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த சூழலில் அஸ்வத், பிரதீப் இணைந்திருக்கும் படத்தின் கதை ஏற்கனவே சிம்புவுக்கு சொல்லப்பட்டதாக ஒரு தகவல் ஓடிக்கொண்டிருந்தது. இந்நிலையில் இது குறித்து விளக்கமளித்திருக்கும் அஸ்வத் மாரிமுத்து, சிம்புவுக்கு நான் சொன்ன கதை வேறு, பிரதீப்புக்கு சொன்ன கதை வேறு. பிரதீப் ஆண்டனியை வைத்து இயக்கும் இந்த படத்தின் கதை சென்னையை பின்புலமாக கொண்டு நகரும். இந்த கதை முழுக்க முழுக்க பிரதீப் ஆண்டனியை மனதில் வைத்து எழுதப்பட்ட கதைதான் என்றார்.